இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்கிறதிலே, உங்களோடு பேசுகிறதிலே, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசுவாராக. நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியிலே இருந்த உறவிலே நாம் மாறி போனோம். ஆனால் கர்த்தர் நமக்காக அந்த உறவை புதுப்பித்து கொடுக்கிறார். ஆதியிலே கர்த்தர் சகலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணினார் என்று பார்த்தோம். அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க முடியும் என்று அவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அதே ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம் நம்ம என்ன செய்தது? மறுபடியுமாக நாம் ஆதியாகமத்திலே சென்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், தமது சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்முடைய சாயலை குறித்து அங்கே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் பாவம் உலகத்தில் வருவதற்கு முன்பதாக தேவன் நம்மை உருவாக்கின விதம், நம்மை சிருஷ்டித்த விதம், அவருடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த காரியம் மாறி போய்விட்டு இருந்திருக்க கூடும். தேவன் நம்மை சிருஷ்டித்த போது அவருடைய சாயல், அவருடைய இதை இப்படி சொல்லலாம், அவருடைய ஆளுமை, அவருடைய பர்சனாலிட்டி அதுதான் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஆளுமை என்று நாம் சொல்லலாம். அவரை போல உள்ள குணாதிசயங்கள், அவரை போல தோற்றம், அவரை போல பண்புகள், அவரை போல குணநலன்கள் எல்லாம் தான் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் நாம் அவரை பற்றி என்ன சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது சொல்லுங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராயிருந்தார்? அவர் தாழ்மையாயிருந்தார். அவர் அன்பின் உருவாக மனதுருக்கத்தின் மனிதனாக உலகத்திலே நடமாடினார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த சாந்தம், மனத்தாழ்மை இதுதான் அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஆளுமை திறன். இந்த சாயலாகத்தான் அவர் நம்மை படைத்திருந்தார். ஆனால் பாவம் பிரவேசித்த பின்பு நம்முடைய சாயல் எல்லாம் மாறி போய்விட்டது. பாவம் நமக்குள்ளே பெருமையை கொண்டு வந்து விட்டது. தேவனை போல ஆவின் பிசாசுடைய வஞ்சனைக்கு அந்த ஏவாள் இடம் கொடுத்தது நிமித்தமாக நீங்கள் தேவர்களை போல மாறலாம் என்று சொன்ன, ஏற்கனவே அவருடைய சாயல்ல அவரை போலதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு இல்லாதபடிக்கு அங்கே இன்னும் இதற்கு மேலே நாம் ஏதாவது போய்விடலாங்கிற எண்ணத்துல அங்கே பாவம் இடம் பிடித்துக் கொள்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய ஆளுமை எல்லாமே மாறி போகிறது. அப்படியானால் கிறிஸ்து இயேசு மறுபடியுமாக உலகத்துல இந்த காரியத்திலிருந்து, இந்த பர்சனாலிட்டி கெட்டு போன இந்த குணநலன்கள்ல இருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்து அவர் நமக்காக நம்முடைய பாடுகள், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்முடைய காரியங்கள், நம்முடைய துக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய மாறிப்போன தலைகீழாக மாறிப்போன ஆளுமை பண்புகள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழும்பினதுனாலே அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனின் பிரமாணம் நமக்கு இழந்து போன ஆளுமையை திரும்ப தருகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே வருவதற்கு இந்த சிலுவை மரணத்திற்கு பின்பு, இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இந்த ஆசீர்வாதம் நமக்கு திரும்ப மீட்டு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ள, தயவுள்ள, மனதுருக்கம் உள்ள ஒரு இருதயத்தோடு நாம் நிச்சயமாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு பெற்று தருகிறது. ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியானால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையானது நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம், எப்படி என்னை தாழ்த்துறதுன்னு தெரியல, எனக்குள்ள எப்படி இந்த வேண்டாம்
வேண்டாத சுபாவங்கள்லாம் வந்துருதுன்னு தெரியல. நான் வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நான் அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இது பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணம் கொண்டு வந்த இந்த சூழ்நிலையை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளே நம்ம உறவிலே, அவருடைய உறவிலே நாம் சரியா இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் இதை ஜெயித்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவை போன்ற குணநலன்களை பெற்றவர்களாக வாழ முடியும். எப்படி அம்மா அப்பாவுக்குள்ள உள்ள சுபாவம் தான் பிள்ளைங்களுக்கு வருது. அப்போ அம்மா, நம்ம உலக வழக்கத்துல இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அம்மா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. அப்போ இப்ப நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். அப்போ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால புதுப்பிக்கப்பட்டவர்கள். அப்போ இப்ப இயேசுடைய பிள்ளைகளா இருக்கிறப்போ இயேசு எதை செய்தாரோ அதே போல நம்மால வாழ முடியும். அவர் என்ன சொன்னாரோ அப்படி நம்மால் வாழ முடியும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி பேசினாரோ, அவர் எப்படி பழகினாரோ, எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல நாம் நடந்து கொள்ளும்படி நமக்கு இந்த ஆவியின் பிரமாணம் கிருபையை கொடுக்கிறது. நமக்கு ஒரு இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு மீட்டு கொடுக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லி, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லி நமக்கு வேண்டிய அந்த கிருபைகளை அவர் மீட்டு கொடுக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறவராய், வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிறவர்களை தாங்கி நடத்துகிறவராய், எத்தனை நன்மையான காரியங்கள், வியாதியில் அகப்பட்டவர்களை சுகமாக்குறவராய், பிசாசின் பிடியில அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராய், எப்படியெல்லாம் இயேசு நடந்தாரோ, இயேசுக்குள்ள என்ன ஆளுமையெல்லாம் செயல்பட்டதோ, அவர் எவ்வளவு தைரியமா இருந்தாரோ, பரிசேய சதுசேய கூட்டங்களை எதிர்த்து அவர் தைரியமாக பேசினார். வேதபாரகர் பிரமாணங்கள், அந்த நியாய பிரமாணங்களை பற்றி பேசும் பொழுது, இப்படி பிரமாணங்களை எல்லாம் கை கொள்றீங்க, ஆனா உங்களிடத்துல இருக்க வேண்டிய விசுவாசத்தை, அன்பை, இரக்கத்தெல்லாம் விட்டுட்டீங்களேன்னு சொல்லி தைரியமா பேசினார். அப்ப இயேசுவை போல நமக்குள்ள தைரியம் கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை சொல்வதற்கான தைரியம், கிறிஸ்து இயேசுவின் வருகை குறித்து பேசுவதற்கான தைரியம், நம்மோடு கூட பழகுகிற படிக்கிற மற்ற மக்களுக்குள்ளே தேவ அன்பை வெளிப்படுத்தி பேசுவதற்காக பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாம் பேசின தைரியத்தை கண்டு இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்கன்னு சொல்லி மக்கள் அறிந்து கொண்டார்களாம். இந்த ஆளுமை பண்புகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு மீட்டு கொடுக்கிறது. இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய ஆளுமை பண்புகளை நீர் என்ன சாயல் எங்களை படிச்சீங்களோ, என்னென்ன குணநலன்கள் எங்களுக்குள்ள உருவாக்கி வச்சீங்களோ, அது அந்த பாவம் மரணம்ங்கிற பிரமாணத்தினால் இழந்து போன போதிலும் மறுபடியும் இப்பொழுது உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களுக்குள்ள உம்முடைய நல்ல பர்சனாலிட்டியை உருவாக்கி கொடுக்கிறதற்காக, உம்முடைய ஆளுமை பண்புகள் எல்லாம் எங்களுக்குள்ளே இறங்கி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்மை போல வாழவும், உம்மை போல ஆண்டவரே உம்மை சிலுவை சுமந்து உம்மை பின்பற்றி ஆண்டவரே நீர் எங்களுக்காக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறது போல ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிற எவனும் என்னோடு கூட தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும்படி அருள் சேவைன்னு சொன்ன வார்த்தையின்படி உம்மை போல் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.